بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் ஏன் நாம் இருக்க வேண்டும், எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக உலகத்தில் ஏராளமான அமைப்புகளை, கட்சிகளை, இயக்கங்களை, அவைகளுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அவதானித்து கொண்டு வருகிறோம். உலகத்திலே நாம் பார்க்கிற ஏராளமான அமைப்புகளுக்கிடையில் தௌஹீத் ஜமாத்தினுடைய பணியும் அதனுடைய லட்சியமும் வித்தியாசமானது என்று நாம் சொல்ல முடியும். இந்த அமைப்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு வரியிலே அதற்கான நோக்கத்தை, லட்சியத்தை சொல்லி முடித்து விடலாம். இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஜமாத்துடைய நோக்கம் கிடையாது. மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையில் அனைத்து மக்களும் வெற்றி பெற வேண்டும், இதுதான் இந்த ஜமாஅத்து உருவாக்கப்பட்டிருப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம். ஒரே ஒரு நோக்கம். வேறு எந்த நோக்கங்களையும் வேறு எந்த காரணங்களையும் இந்த ஜமாத்தின் உருவாக்கத்திற்கு சொல்ல முடியாது. இந்த ஜமாத்திலே அங்கத்தினர்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் வேறு எந்த காரணங்களுக்காகவும் இந்த ஜமாத்திலே நீடிக்க முடியாது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பொதுவாக இதே மாதிரி நோக்கத்திற்கு எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கின்றனவே, நிறைய அமைப்புகள் இருக்கத்தானே செய்கிறாங்க, நீங்கள் அப்படி புதுசாக என்ன மறுமைக்கு, எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள், உலமாக்களுடைய அமைப்புகள் எல்லாருமே மறுமை வாழ்க்கைக்காகத்தான் பாடுபடுவதாக சொல்கிறார்கள், அதற்காகத்தான் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அதிலிருந்து எப்படி மாறுபட்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும். இந்த கேள்விக்கான பதிலை தௌஹீத் ஜமாத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளை கவனித்து பார்க்கிறவர்கள் அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறவர்கள், நிகழ்ச்சிகள் நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளின் வழியாக, அமைப்புகளின் வழியாக உலகத்தின் பல்வேறு ஆதாயங்களை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள்.
அமைப்பை துவக்கக்கூடியவர்களுடைய நிலையிலிருந்து யோசித்தால் ஆரம்பத்திலே ஒன்றும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு தான் அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இடையிலே உருவாகின்ற அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய துவக்க காலத்தில் நல்ல நோக்கத்தோடு இறை அச்சத்தோடு இறைவனை முன்னிறுத்தி சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயக்கங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த இயக்கம் ஆரம்பத்திலே மக்களால் ஏறெடுத்து பார்க்காத ஒரு நிலையில் மக்களுடைய அபிமானத்தை பெற்றிடாத ஒரு இயக்கமாக ஆரம்ப காலத்தில் இருக்கும். அதனை துவக்கியவர்கள் அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல்வேறு விதமான சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்திலே நற்பெயரை பெற்று பெற்று அந்த இயக்கம் வளர ஆரம்பிக்கும். அதிலே மக்கள் எல்லாம் அங்கத்தினர்களாக தங்களை சேர்த்து கொள்வார்கள். ஊரிலே ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு சொல்லப்படுகின்ற நிலையில் அந்த இயக்கம் வந்து சேர்ந்ததற்கு பிறகு அதனை உருவாக்கியவர்கள் ஆரம்பத்தில் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அதை உருவாக்கி செயல்படுத்தும் பொழுது எவ்வாறு தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்களோ அதே போல அது நல்ல வளர்ந்ததற்கு பிறகும் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படிப்பட்ட அமைப்புகளை நாம் சல்லடை போட்டு தேட வேண்டியது இருக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக தடம் புரளுகிற அமைப்புகளை ஏராளமாக பார்க்கலாம். இயக்கத்தை துவக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் சோற்றுக்கு வழியில்லாத நிலையில் வறிய நிலையில் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் இயக்கங்களை ஆரம்பித்தவர்கள் இன்னைக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்தை கடந்து விட்ட எந்த அமைப்பை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதனுடைய தலைவர்களாக வலம் வருகிறவர்கள், அதனுடைய நிர்வாகிகளாக அதனை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்களாக கருதப்படுகிறவர்கள் அத்தனை பேருமே ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்களோ அதை விட பொருளாதார ரீதியாக எங்கேயோ மேலே சென்றிருப்பார்கள். பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக மாறி போயிருப்பார்கள், மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தவர்கள் இந்த அமைப்பை பயன்படுத்தி எதுவுமே சம்பாதிக்கல, ஊழல் செய்யல, நேர்மையாகத்தான் தொழில் செஞ்சாங்க, அவங்களுடைய வருமானத்தை கொண்டு தான் குடும்பத்தை நடத்தினாங்க, அவர்கள் சொந்த தொழில் செய்துதான் சொத்து பத்துக்களை வாங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு எதிரில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிற எந்த அமைப்பையும் அந்த அமைப்புடைய தலைவர்களையும் பார்க்க முடியவே முடியாது. எல்லாருமே தலைகீழாக மாறி போயிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அந்த அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு பின்னால் சேர 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 அதை அரசியல்வாதிகளிடத்திலே காட்டி அதை பணமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு இடையிலே இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அதன் வழியாகவும் பெரிய பணத்தை ஊழல் செய்யக்கூடிய ஊழல் பேர்வழிகளாக மாறி போயிருக்கிறார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை இந்த ஜமாத்தை வைத்துக்கொண்டு ஜமாத்திலே இருக்கிறவர்கள் பொருளாதார ரீதியாக ஆதாயம் அடைகிறார்கள் அல்லது அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அடைவதற்குரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று யாரேனும் குறை சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த ஜமாத்து மக்கள் மத்தியிலே நற்பெயரை பெற்றிருப்பதே மிக முக்கியமாக பொருளாதாரத்தில் கையாளக்கூடிய நேர்மையில் தான் என்பதை அறிந்திருக்கிற காரணத்தினால் ஒரு காலத்திலேயும் இந்த நல்ல நம்பிக்கையை மக்களிடத்திலே நாம் பெற்றிருக்கிற இந்த நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக, நேர்மையை இன்னும் தூய்மையாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு தன்னுடைய பைலா விதிகளிலும் அமைப்பினுடைய நிர்வாகிகள் கூடுகிற நிர்வாக மட்டங்களில் எடுக்கப்படுகிற தீர்மானங்களிலும் பொருளாதார ரீதியான அதிகமான கட்டுப்பாடுகள் இந்த ஜமாத்தில் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஜமாத்தினுடைய மாநில தலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள். மாநில நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள், மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், தணிக்கை குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், மண்டலத்தினுடைய மாநில அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜமாத்து போட்டு வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள் அதிகமான கட்டுப்பாடுகள். குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் நிலங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் என்று சொல்வார்களே, பெரிய அளவில் நிலங்களை வாங்கி அதை சின்ன சின்ன அளவில் கூறு போட்டு மக்களுக்கு தேவையான அளவிற்கு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 1500 சதுர அடி, ஒரு 1000 சதுர அடி என்றெல்லாம் பல லட்சக்கணக்கான சதுர அடிகள் கொண்டிருக்கிற நிலத்தை வாங்கி அதை கூறு போட்டு விற்பனை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் வியாபாரம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை பணத்திலே கொடிகட்டி பறக்கிற ஒரு தொழில். பல கோடிகள், பல மில்லியன் கொளிக்கின்ற ஒரு தொழில். அந்த தொழிலை
யாரெல்லாம் கையில் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே நல்ல செல்வ செழிப்போடு தான் இருக்கிறார்கள். விதிவிலக்காக ஒரு சிலர் கால சூழல் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் பொருளாதாரத்திலே பின்னால் போயிருக்கலாமே தவிர யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸை வியாபாரத்தை துவக்கினார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் 25 வருஷம் 50 வருஷ பாரம்பரியம்லாம் தேவையில்லை. ஒரு 2 வருட காலம், ஒரு 3 வருட காலம் ரியல் எஸ்டேட்டில் கால் வைத்தவர் இன்றைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கி விடலாம். ஒரு 3 வருஷம் ரியல் எஸ்டேட் பண்ணினார்னா ஒரு 5 வருஷம் ரியல் எஸ்டேட் நிலபுலங்களை வாங்கி விற்கிற வியாபாரம் பார்த்தார் என்று சொன்னால் அவர் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்கிற அளவிற்கு அவர் சொத்து வாங்கக்கூடிய அளவிற்கு சொத்து பணம் புரளக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறார். இந்த ஜமாத்துடைய மாநில நிர்வாகிகளுக்கு அவர் தங்களுக்கு தாங்களே போட்டு வைத்திருக்கிற கட்டுப்பாடு என்னவென்று சொன்னால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யக்கூடாது. கீழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த சட்டத்தை சொல்லவில்லை. ஆனால் மேல முக்கியஸ்தர்களாக மாநில அளவில் மதிக்கப்படுகிறவர்களாக கவனிக்கப்படுகிறவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாரும் இது போன்ற நிலபுலங்களை வாங்கி விற்கிற தொழிலை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது என்று போட வேண்டும்? நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் தானே, அந்த தொழிலை செய்ய வேண்டாம்னு போட்டு வைத்துக் கொள்வதற்கு போடுகிறவர்கள் என்ன கிறுக்கிறர்களா, விவரமற்றவர்களா, பைத்தியக்காரர்களா? வருகின்ற வருமானத்தை தட்டி கழிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொழிலில் ஈடுபடுவது நேர்மையான முறையில் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் 100க்கு வெறும் 2 பேர் தான் இருப்பார்கள். அது கூட சொல்லணுமே சொல்றதுக்கு விதிவிலக்கு இருக்கட்டும், அதுக்கு தான் சொல்லிக்கிறது. சில பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்கல்ல, கண்ணுக்கு தெரிந்த இந்த தொழிலை யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நேர்மையை அடகு வைத்து விட்டு தான் இந்த தொழிலை செய்ய முடியும். அப்படித்தான் இருக்கிறது. பெரிய இடத்தை வாங்கி பிளாட் போட்டு விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள், அதை விளம்பரப்படுத்துவார்கள். எப்படி அதுக்கு விளம்பரம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மெயின் ரோட்ல இருந்து முக்கியமான வீதி இருக்குமே, முக்கிய சாலை, முக்கிய வீதியில இருந்து அது ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், காட்டுக்குள்ளே இடத்த வாங்கி போட்டிருப்பாரு, பத்திரிகையில விளம்பரம் பண்ணுவாரு. மெயின் ரோட்டுக்கு மிக அருகில என்னவோ 10 அடி தூரத்தில் இருக்கிற மாதிரி, வெளிநாட்டில் இருக்கிறவன் தூரத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் இருக்குங்கிறாங்க, போக்குவரத்துக்கு ஈஸியா இருக்கும் போல இருக்குது, வாகனத்தில் போனால் டக்குன்னு இறங்கி வீட்டுக்கு போயிடலாம், வீடு கட்டலாம், அதனால ஒரு வீட்டை வாங்கி போடுவோம், ஒரு இடத்த வாங்கி போடுவோம் அப்படின்னு திருநெல்வேலியில் இருக்கிற எங்கேயோ ஒரு 100கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு இடத்த வேறொரு பகுதியில் இருக்கிறவர் வாங்கி போடுவார். வாங்கி போட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு நம்ம நிலம் எங்க இருக்கிறது, எப்படி இருக்குது, டெவலப் ஆயிருக்குதா, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இறங்கி வந்தாருன்னா அது கணக்கும் கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி விளம்பரத்தை பார்த்து ஏமாந்திருப்பார். இப்படி ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அதே போல தண்ணீரை பற்றி விளம்பரம் செய்வார்கள். தண்ணி தோண்ட ஆரம்பிச்சா, போர் போடுவோம்ல, தண்ணீர் தோண்டினால் 20 அடியில் சுவையான தண்ணீர் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. போய் 350 அடி போடுவார், காத்து தான் வரும். 20 அடியில் சுவையான தண்ணீர் என்று விளம்பரம் இருக்கும். 300 அடி 400 அடி போய்கிட்டே இருக்கும் போர், தண்ணியை காணும். என்னப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வித்தாச்சு இல்ல, காசு வாங்கி சோப்பில் வச்சாச்சு இல்ல, நீ போயிட்டு உன் வேலை முடிஞ்சிச்சு, என் வேலை முடிஞ்சு, இவர் கிளம்பிடுவார். வாங்கினவனுடைய வயிறு பத்தி எரியாதா, இப்படி நம்மளை அநியாயமா ஏமாத்தி விட்டானே என்று சொல்லி எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அப்ப இவருடைய நேர்மையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்களே. தௌஹீத் ஜமாத்திலே நிர்வாகியாக இருக்கிற ஒருவர் இந்த தொழிலை செய்தால் அவரும் மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்து விடுவார். ஆகையினால் அவர் நேர்மையாக செய்யக்கூடியவராக இருந்தாலும் இந்த தொழிலை செய்தால் தௌஹீத் ஜமாத்துடைய மாநில நிர்வாக மட்டத்தில் அவர் இருக்கக்கூடாது. அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன், மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல சொல்லுவேன், தூரத்துல சொல்லுவேன், தண்ணி எத்தனை அடியில் இருக்கிறதோ அத்தனை அடியில தான் தண்ணீர் வருகிறது என்று சொல்லுவேன், கூடுதல் குறைவாக சொல்ல மாட்டேன், நேர்மையாகத்தான் பேசுவேன் என்று சொன்னாலும் மக்கள் மத்தியிலே ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்கிறவர்கள் என்றால் ஏமாற்று பேர் வழியில் என்று பெயர் வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஏமாற்று பேர் வழிகளில் நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னையும் சேர்த்து ஏமாற்றுக்காரன் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள். உனக்கு நிறைய லாபம் தரக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது என்று தௌஹீத் ஜமாத் தனக்கு தானே ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல வெளிநாடுகளுக்கு ஹஜ் சர்வீஸ் நடத்துகிறார்கள், உம்ரா சர்வீஸ் நடத்துகிறார்கள். அதுவும் நல்ல முறையிலே பரக்கத்தாக செல்வம் வரக்கூடிய ஒரு வழிதான். இன்னும் சொல்வதாக இருந்தால் தௌஹீத் ஜமாத்திலே இருக்கிறவர்கள் இந்த மாதிரி யாராவது ஹஜ் சர்வீஸ் நடத்துறாங்களா அப்படியே மக்கள் கேட்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வாண்டட் அதிகமாக இருக்கிறது. நான் வர்றேன்னு மற்றவர்கள் நடத்தக்கூடிய ஹஜ் சர்வீஸில் போவதை விட தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒருத்தர்
ஹஜ் சர்வீஸ் நடத்தினால், உம்ரா சர்வீஸ் நடத்தினால் அதில் போய் சேர்ந்து கொள்வதற்கு ஆர்வப்படக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஹஜ் சர்வீஸ் என்று இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் அறிவிச்சா போதும், இந்த வருஷத்திலே எப்படி ஒரு 5000 பேர் உம்ராவுக்கு வந்துருவாங்க, ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க, நாங்கள் உங்கள் சர்வீஸ் வழியாக போகிறோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆதரவு இருந்தும் கூட தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறவர்கள், மாநிலமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், கிளையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடாது, உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த சர்வீஸை செய்யக்கூடாது, அதன் மூலமாக வருமானம் வருகிறது, ஹலாலான வருமானம் தான், ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை இழக்கிற வாய்ப்பு அதிலே இருக்கிறது. ஹரமுக்கு மிக அருகிலே விளம்பரம் பண்ணுவார்கள், பார்க்குறமா இல்லையா? டிவியில் பாருங்க, ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்க அவர் ஹோட்டல்ல இருந்து அப்படி ஸ்கிரீனை திறப்பார், பக்கத்தில் 10 அடி தூரத்தில் காபா தெரியும். ஹரமுக்கு மிக அருகில், ஹஜ்ஜில் கொண்டு போய் விட்ட பிறகுதான் தெரியும். விளம்பரம்லாம் ஹரமுக்கு பக்கத்தில் என்றுவாங்க. ஹஜ்ஜில் போய் பார்த்தா ஹஜ் செய்ய வேண்டிய எப்போ ஹரமுக்கு பக்கத்தில் இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஹரமுக்கு பக்கத்தில் வைக்க மாட்டாங்க, ஃபுல்லாயிரும், ஹோட்டல் எல்லாமே ஃபுல்லாயிரும், இடம் கிடைக்காது, எங்கிட்டாவது காட்டுக்குள்ளே கொண்டு தள்ளிட வேண்டியது. ஹஜ் எல்லாம் முடிஞ்சு வந்தவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகி, அதனால தான் நம்ம இந்தியாவிலேருந்து போகிறவங்க, இங்கேருந்து போகிறவங்களாம் பாருங்கள், பெரும்பாலும் 40 நாளைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. 40 நாளைக்கு எங்கிட்ட தேவை இருக்குது, வெறும் 5 நாள் தான், அதிகபட்சமாக 5 நாள் போனீங்கன்னா ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. 5 நாளில் செய்ய வேண்டிய வேலைக்கு எதுக்கு 40 நாள் அப்படின்னா, ஹரமுக்கு மிக அருகில்னு சொல்லிட்டாங்களா, ஹரமுக்கு அருகில் அந்த 5 நாளும் இடம் கிடைக்காது. 5 நாள் காட்டுக்குள்ளே தெளிடுவாங்க, கஷ்டப்பட்டு அவர் அங்கிருந்து வரணும். ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு மக்கள்லாம் ஊருக்கு திரும்பினதுக்கு பிறகு எல்லா ஹோட்டலும் காலியாக போயிடும், ஆளே தங்குற ஆளே இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தூக்கி கொண்டு ஹரமுக்கு பதில் வச்சிட வேண்டியது 20 நாளைக்கு பிறகு. இப்போ எது கொண்டு வைக்கிறது, என்ன தேவை வந்துச்சு? இப்போ எங்க வேணாலும் அவர் இருக்கலாமே. ஹஜ் செய்ய வேண்டிய நேரத்தில் காபாவிற்கு அருகிலே அமர வைத்தால் அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி போயிட்டு வருவாரு, நிறைய கிரியைகளை செய்வாரு, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வாரு. இது மாதிரி ஹஜ் சர்வீஸின் வழியாக மக்களிடத்திலே நற்பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் கிடைக்கிறது, ஆனால் நற்பெயர் போகிறது. வருமானத்திற்காக நற்பெயரை இழந்துவிடக் கூடாது. எனவே வருமானத்தை விட நற்பெயரை தக்க வைத்துக் கொள்கிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஜமாத்தை பயன்படுத்தி எங்கெல்லாம் காசு பார்க்கிற, வருமானம் ஈட்டுகிற வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா வாசலையும் தௌஹீத் ஜமாத் அடைத்து வைத்திருக்கிறது. வருமானத்திற்கு இந்த ஜமாத்து கிடையாது. அதே போல சில பேர் பொருளாதார ரீதியாக அந்த அமைப்பை பயன்படுத்த மாட்டார்கள், ஆனால் பெயருக்கும் புகழுக்கும் பயன்படுத்துவார்கள். அதை வைத்துக் கொண்டு பெரிய ஆளாக மதிக்கப்படணும். ஒரு நிகழ்ச்சி நடத்தினால், சாதாரணமாக யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, இங்க உள்ள நிலவரம் இங்கெல்லாம் எப்படி நிகழ்ச்சியில பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல. தமிழகத்தினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நிகழ்ச்சி நடத்தினாலும் நிகழ்ச்சியில எதற்காக கூட்டம் போட்டார்களோ, எதை சொல்வதற்காக மக்களை அழைத்தார்களோ அதை விட அழைக்கப்பட்ட தலைவரை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தலைவரை உட்கார வச்சுட்டு தலைவரை புகழுன்னு புகழ வேண்டியது. பேசுவதற்காக பேச்சாளரை அழைத்து கொண்டு வந்திருப்பார்கள். பேச்சாளர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமா? ஏற்பாடு செஞ்சவர் இருப்பார்ல, நிர்வாகம் பண்ணவர், அந்த அரங்கத்தை ஏற்பாடு பண்ணினவர், அவர் பேச்சாளர் பேச கூப்பிடுவார். பேச கூப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அவர் பேரை சொல்லி இன்னாரு பேச வருவார் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. அல்லது இந்த பொறுப்புல உள்ளவர் பேச வருவார் அதோடு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, அது அறிமுகத்திற்கு தேவையானது என்று எடுத்துக்கொள்ளலாம். உடனே இவர் பேச கூப்பிடும் போதே நாம் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரை பேச அழைத்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எவ்வளவு பெரிய நாவன்மை மிகுந்தவர் தெரியுமா, பல நாடுகளுக்கு சுற்றி 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 அவர் செய்த பயான்கள் தெரியுமா, ஆகா ஓகோன்னு இவரை குளிப்பாட்டுன்னு குளிப்பாட வேண்டியது. அதுக்கப்புறம் பேச்சாளர் பேச வருவார். அவர் பங்குக்கு என்ன செய்வாரு, நம்மளை இவ்வளவு தூரம் பேசிவிட்டாரையா, நம்ம இடமா பேசணுமே, இவர் பதிலுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற காவனா மீரா சாஹிப் அவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு இடையிலே இந்த காரியத்தை நடத்துகிறார்கள் தெரியுமா. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், ரஹ்மத்து செய்யட்டும், தௌலத்து செய்யட்டும்னு எல்லா செய்யட்டும் போட்டு அடுப்பார். இதுக்காக மக்கள் கூடி உட்கார்ந்திருக்கிறார்கள், இதை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இவர் யார், அவர் யார், இவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய புகழ் என்ன, இவருடைய பேர் என்ன, அவருடைய பெருமை, இதற்கா மக்களை எதற்காக அழைத்திருக்கிறார்களோ அதை பேச வேண்டும். மக்களிடத்தில் நேரடியாக விஷயத்திற்கு வருவதை விட்டுவிட்டு உட்கார்ந்திருக்கிறவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைப்பார்கள்.
மாவட்ட செயலாளர் அவர்களே, மாநில செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, தலைவரே, முன்னிலே, அப்படி பெரிய அதுக்கே 15 நிமிஷம் ஆயிடும். 1/4 மணி நேரம் நோட்டீஸ் எடுத்து வச்சு வாசிப்பாங்க. அதில் பயங்கர சண்டை வேற. சில நேரத்தில் நோட்டீஸில் உள்ள பேரை வாசிக்காமல் விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம், என் பேரை எப்படியே சொல்லாமல் விட்டா இருந்தாலும் அதில் பஞ்சாயத்து. நீங்கள் பாருங்கள், தௌஹீத் ஜமாத்துடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நேரடியாகவும் பார்க்கிறீர்கள், தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறீர்கள், சீடிகள் வழியாக பார்க்கிறீர்கள். எந்த நிகழ்ச்சிகளாவது யாரை பற்றியாவது புகழ்ந்து பேசுகிற, தனிநபரை துதிபாடல் செய்யக்கூடிய ஒரே ஒரு அம்சத்தை இந்த ஜமாத்துடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிருப்பீர்களா? ஏன் இந்த யாரையும் புகழ்ந்தா பிடிக்காதா? நீ நல்லா பேசுறேன்னு ஒரு பேச்சாளர் பார்த்து சொன்னா அவருக்கு கோவம் வந்துருமா? மற்றவனுக்கெல்லாம் இப்படி பிடிக்காத மாதிரி தௌஹீத் ஜமாத்துக்காரருக்கும் பிடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் இது புகழ்வதற்காக உள்ள மேடை இல்லை. நேருக்கு நேராக புகழ்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதில்லை. புகழ்ச்சிக்காக மக்களை அடிமையாக்க கூடாது. புகழ்வதை தடுத்தார்கள் அண்ணல பெருமகளார். இந்த நபிகள் நாயகத்துடைய அந்த முன்மாதிரியை உள்வாங்கி வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த புகழ்ச்சிக்கு எதிரான, புகழக்கூடாது என்ற ஒரு நடைமுறையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கடைபிடித்து வருகிறது. சில நேரங்களிலே அறியாமையிலே தவறுதலாக யாரேனும் கூடுதல் குறைவாக வார்த்தைகளை சொன்னால் உடனடியாகவே இதை கண்டிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரத்தில் விவரம் தெரியாமல் கிளை நிர்வாகம் என்ன பண்ணிடுவாரு, பேசுவதற்காக வேண்டி பேச்சாளர் கூப்பிடுவார். நான் இதுவரைக்கும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமை சகோதரர் அப்படிம்பாரு. இவர் சட்டையை பிடிச்சி இழுத்துருவார். ஏன்னா ஆவலோடு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு ஆவலோடும்ப, நாளைக்கு ஆசையோடும்ப, அதுக்கப்புறம் அவன் சொல்ற மாதிரி நீனும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன், வாசலை திறக்காத. இப்பொழுது கூட அறிவிப்பு செய்யும்போது செய்தார்கள். பேசுவதற்கு அழைத்தார். எப்படி? முன்னாள் தலைவரும் இதை யாரும் ரசிக்க போது தௌஹீத் ஜமாத்தில் கூட்டம் முடிஞ்சவொன்னு கூப்பிட்டு சொல்வார்கள். என்ன முன்னாள் தலைவரும் தலைவராக இருந்தா, அப்ப தலைவராக இருக்கும்போது தலைவர் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு அறிமுகம், முன்னாள்னாலே எக்ஸ்பீரியேட்டர் அர்த்தம். முன்னாள் அது ஒரு பெருமையாக தான் உலகம் பார்க்கிறது. ஆள் முடிஞ்சு போயிட்டு இந்த தேர்தலில் தோத்துட்டான்னு அர்த்தம். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் அதிபர்னா இந்நாள் தோத்து போடும் அதான அர்த்தம். அது ஒரு கேவலமாக இருந்தாலும் கூட சமுதாயத்தை அது மதிப்பு ஒண்ணுமே இல்லாம இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு அடைமொழி போடணுமே, ஏதாவது ஒரு தோத்துட்டோம்னாவது அது போட்டு வைப்பா அப்படின்ற அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்களே. இந்த மேடைகளில் அது போன்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்ப இந்த ஜமாத்து பேருக்காக புகழுக்காக அமைப்பு நடத்துகிறது என்று யாரேனும் குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக யாரும் அந்த விமர்சனத்தை செய்யவே முடியாது. அதை தாண்டி வேறு என்னதான்? பணம் நோக்கமில்லை, புகழ் நோக்கமில்லை, வேறு என்ன நோக்கம்? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் நாம் சார்ந்திருக்கிற இந்த சமூகமும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இதை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் சொல்லவே முடியாது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த மறுமை வெற்றியை மையப்படுத்தியதாக மட்டும்தான் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேர் மறுமைக்கு என்று சொல்லுகிறார்கள். மறுமைக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் மறுமை வெற்றிக்காக செய்யக்கூடிய வேலைகளை எடுத்து பாருங்கள். தௌஹீத் ஜமாத் செய்வதை போல பலரும் வேலை செய்கிறார்கள். நான் யாருமே செய்யற தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் ரொம்ப சுத்தமான அமைப்பு அப்படி நான் வாதிட வரலை, பலரும் செய்கிறார்கள். ஆனால் இந்த ஜமாத்து செய்வதை போன்று செய்கிறார்களா? ஒரு முஸ்லிம் அல்லாதவரை இஸ்லாத்திற்கு அழைப்பது பலரும் செய்கிறார்கள், தௌஹீத் ஜமாத்தும் செய்கிறது. ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசத்தை போல பளிச்சென்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள், ஒரு குர்ஆனை அன்பளிப்பாக கொடுப்பார்கள், அதோடு தங்களுடைய தாவா முடிந்து விட்டது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை சொல்லி முடித்து விட்டோம் அப்படி முடிச்சிருவாங்க. ஆனால் தௌஹீத் ஜமாத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவை, நூற்றுக்கணக்கான அஜெண்டாவுகளை கையில் வைத்திருக்கிறது. ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டா, முஸ்லிம் அல்லாதவருக்கு மார்க்கத்தை சொல்லுவது. இதை கையில் எடுத்துக்கொண்டு இதில் எந்த குறையும் இல்லாத வகையில் மனித சக்திக்கு உட்பட்டு இதை எந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய முடியுமோ, முழுமையாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு முழுமையாக இந்த காரியத்தை செய்வதற்கு தௌஹீத் ஜமாத் முயற்சிக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக கேள்வி பதில் நிகழ்ச்சி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். பல பேர் வருகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். பல பேர் உள்ளத்திலே இஸ்லாத்திற்கு எதிராக வைத்திருந்த வெறுப்பை மாற்றிக்கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் இஸ்லாத்தை காதலித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். வந்தால் என்ன செய்வது? வந்தவர்களை நட்டாற்றில் விட முடியுமா? மேலும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணுமே. ஒரு நிகழ்ச்சியில சொல்லிக் கொடுக்கப்பட்டது இஸ்லாத்தில் அற்பத்தில் அற்பமான செய்தி மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது.
அப்ப அவர்களை முறையாக படிப்பதற்காக 3 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் தங்க வைத்து படித்து கொடுப்பதற்கு அதற்கு ஒரு ஏற்பாடு, நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு பெரிய செலவு, நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அவர்களை படிக்க வைப்பதற்கு அதற்கு ஒரு பெரிய செலவு, அதற்கு தனியான கட்டிடங்கள், அவர்களுக்கு ஆசிரியர்கள், அவர்களுக்கு மாத சம்பளம், வந்து செல்லக்கூடியவர்களுக்கு போக்குவரத்து, வந்தவர்களுடைய பெயர்களை அரசாங்க ரீதியாக சட்டப்படி அனைத்து மாற்றங்களையும் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வேலைகள், கத்னா செய்ய வேண்டிய சேவைகள் அனைத்தையும் செய்து முடிக்கிறோம். ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஆகும் என்று கணக்கு பாருங்க. ஒரு மாதத்திற்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவருடைய படிப்பு செலவு, அவருடைய தங்குமிட செலவு, அவருடைய உணவு செலவு, அவருடைய பெயரை மாற்றுகிற சட்ட ரீதியான செலவு, அவருக்கான கத்னா செலவு, அவருக்கான பயண செலவு, அவருக்கான புத்தக செலவு, அவரை எதிர்காலத்திலே கண்காணித்து வழிநடத்துவதற்கு தேவையான செலவு, பல லட்சங்களை வாரி இறைக்கிற ஜமாத். இத்தனை லட்சத்தை அதுல கொண்டு போய் கொட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு நாங்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம்னு சொல்லிட்டு அதை காட்டி 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 ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 9 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல வைக்க தெரியாதா? அப்படி வச்சா எங்களுக்கு இனிக்காது. ஊர்ல பலதரப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மாதிரி சிந்தனைக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு. தாவாவிற்காக, மார்க்கத்திற்காக மக்கள் தருகிறார்கள், போய் கேட்கிறோம். தரக்கூடிய பொருளாதாரத்தை முழுமையாக அதற்கே செலவழியுங்கள். ஒரு மாதத்திற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் வாரி இறைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? இன்னும் சொல்ல போனால் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீண்ட நெடிய காலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில தலைமையகம் அதனுடைய நிர்வாக செயல்பாடுகளுக்காக சொந்தமான ஒரு கட்டிடம் இல்லாமல் ஒரு நீண்ட நெடிய காலம் இருந்தது. அந்த காலத்திலே தான் ஒரு மாதத்திற்கு பல லட்சங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப யாருக்குமே தோணல நம்ம இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்றோமே, ஒரு நிகழ்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம், ஒரு மாணவனை படிச்சு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவு பண்றோம். ஒரு மாணவனுக்கு 30,000 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 50 மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்ப 50 மாணவர்களுக்கு ஆகிற தொகை எவ்வளவு? இதையெல்லாம் சேர்த்து வச்சா ஒரே மாசத்துல சொந்தமா கட்டணம் வாங்க முடியுமா? முடியாதா? வாங்க முடியும். ஆனால் வாங்கினோமா? நமக்கு கட்டிடம் வாங்குவது மேட்ரு கிடையாது, அதனால புண்ணியம் கிடையாது. நமக்கு சொந்த கட்டிடம் வருவதை விட 4 பேருக்கு மார்க்கம் போய் சேர்வதுதான் முக்கியம். எனவே சொந்த கட்டிடத்தை பற்றி யோசிக்காமல், சொந்த தேவைகளை பற்றி யோசிக்காமல், மக்களுக்கு சேவை செய்கிற, மார்க்கத்தை சொல்லுகிற, அவற்றை பற்றி சிந்தனை செய்வோம் என்று செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த மாதிரி நீங்கள் காட்டுவீர்கள், நாங்கள் தான் நான் முஸ்லீம் தாவா செய்கிறோம் என்று பலரும் செய்வார்கள். இதுபோல் செய்கிறார்களா? எத்தனை கோடிகள் ஆனாலும் பரவாயில்லை என்று வாரி இறைக்கிறார்களா? வருகிற வருமானத்தில் பெரும் தொகையை அதற்காக அள்ளி கொடுக்கிறார்களா? பார்க்க முடியாது. இது சாம்பிளுக்கு தான் நான் முஸ்லீம்ங்கிறது. இந்த மாதிரி எத்தனை முஸ்லீம்களுக்காக நடத்துகிற பொதுக்கூட்டங்கள் எத்தனை? தமிழ்நாட்டில் எத்தனையோ 50 வருஷம் உள்ள அமைப்புகள் எல்லாம் இருக்கிறார்கள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ் 35 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே வேரூன்றி போயிருக்கிற கட்சிகள், அமைப்புகள் இருக்கிறார்கள். எந்த அமைப்பினருக்கும் இல்லாத அளவிற்கு ஏறத்தாழ 1000க்கு குறைவில்லாத பிரச்சாரகர்களை வைத்திருக்கிற ஒரே அமைப்பாக அல்லாஹ் தௌஹீத் ஜமாத்தை தமிழகத்திலே வைத்திருக்கிறார். எந்த அமைப்பிலையும் கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் கட்சி அரசியல் போட்டியிடக்கூடிய தேர்தல் கட்சி இருக்குல்ல, தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு பேச்சாளர் கிடைக்காம ஒவ்வொருத்தனையா போய் தாங்கி ஃபெமிலியர் ஃபிகர் இருப்பாங்கல்ல, டிவியில, நாடகத்தில், சினிமாக்கள்ல நடித்து மக்களிடத்தில் அறிமுகமானவர்கள் இருப்பார்களே, அவர்களை போய் நீ ஒரு நாள் பேசு, நீ ஒரு நாள் பேசு. ஒரு நாள் பேசுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் காசு, 50,000 ரூபாய் காசு, 25,000 ரூபாய் காசு. அரை மணி நேரம் வந்து பேசிட்டு போவாங்க. ஒரு சினிமா நடிகர், அதுவும் ஃபேமஸான நடிகர் கூட கிடையாது, ரொம்ப பாப்புலரா ரஜினி, கமல், விஜய் இப்படி எல்லாம் இருப்பாங்களே, அவனுக்கு கிட்டே வர மாட்டானுவ. சும்மா துணை நடிகரை வந்துட்டு போ, மூஞ்ச காட்டிட்டு போவானே, நான் இந்த படத்தில் நடிச்சேன் அப்படின்னு அவன் சொன்னா தான் தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் அவனுங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்திற்கு 50,000 ரூபாயை கொடுத்து நீ என் கட்சி சார்பில் பேசு. ஏன்
பேசுறதுக்கு கட்சியில பேச்சாளர்கள் கிடையாது. அவர்களின் கொள்கையை விளக்குவதற்கு உரிய மக்கள் கிடையாது. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை வைத்திருக்கிற ஒரே அமைப்பாக இந்த அமைப்பு அத்தனை பேரையும் எப்படி நிர்வகித்து அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி இத்தனை ஒவ்வொரு வாரமும் எல்லா பேச்சாளர்களும் டிமாண்ட் தான். 1000க்கு மேல இருக்குங்கிறோம்ல, 1000 பேர் இருந்தா எல்லாரும் ஃப்ரீயா இருக்கணும்ல. பெரும்பாலும் 1000 பேர் இருந்தாலும் சரி, வார ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா அந்த பேசுறதுக்கு சாட்டு போடுவார்ல, நீங்க எங்க போங்க நீங்க எங்க போங்கன்னு முறைப்படுத்துவார, மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பார். இந்த இடத்துக்கு ஆள் இல்லையே, அந்த ஊருக்கு ஆள் இல்லையே, இந்த கிளைக்கு ஆள் இல்லையே. எத்தனை கூட்டங்கள் அப்படி ஆனால் நடக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். திருச்சியில, தமிழ்நாட்டில் திருச்சியில மையப்பகுதியில் இருக்கிற திருச்சிங்கிற ஊர்ல வாரத்தில் 7 நாள்ல ஒரே ஒரு நாள், 7 நாள் கணக்கு சொல்லல, ஒரே ஒரு நாள், ஆனால் அது 7 நாள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 7 நாள்ல ஒவ்வொரு நாளிலும் அந்த திருச்சி மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பில் தினசரி நடக்கிற பெண்கள் நிகழ்ச்சி, தெருமுனை கூட்டம், இவைகள் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் தினம்தோறும் 10 நிகழ்ச்சிகள் ஒரு மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 10 நிகழ்ச்சி, 7 நாளைக்கு 70 நிகழ்ச்சி. ஒரு மாவட்டத்தில் 70 நிகழ்ச்சி ஒரு வாரத்தில் என்றால் அதுபோல 32 மாவட்டங்கள், 32ல் ஒரு 10 மாவட்டத்தை விட்டுருங்க, சிலது கூட நடக்கும் சிலது கம்மியாக நடக்கும், ஒரு 20 மாவட்டம் வைங்களேன். ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் நடைபெறுகிற மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வருஷத்தில் மற்றவங்க கணக்கு போட்டா கூட ஒரு வாரம் இதை டேலி பண்ண முடியாது. தேர்தல் நேரத்தில் கூட்டம் நடத்துறாங்களே, தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை கூட்டம் நடத்தினார்களோ இந்த 5 ஆண்டு காலத்தில், அதுதான் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு நடத்தப்படுகிற கூட்டத்தின் எண்ணிக்கை. இவ்வளவு சிரமப்பட வேண்டிய தேவை என்ன? அதுவும் இந்த கூட்டங்களை எளிதாக நடத்த முடிகிறதா? கூட்டம் நடத்துறவங்க பேரு புகழ் அந்த அப்படியாவது இருக்குதா? பேச்சாளர் வர்றாருப்பா, இவர் தான் அந்த ஜமாத்து நிர்வாகி அப்படியாவது சொல்றானா? எத்தனை கூட்டம் நடத்தினாலும் திட்டத்தான் செய்யலாம். ஆமா வந்துட்டாரியா சீர்திருத்தவாதி, நமக்கெல்லாம் தெரியாத இவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம போனா கிண்டல் பண்றான், நம்ம நிர்வாகி போனா கிண்டல் பண்றான், நம்ம அடிக்கிறார்கள். இங்கே லெவல் என்ன? எத்தனை விமர்சனங்களை தாங்கி கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியை நடத்த வேண்டியது இருக்கிறது. ஒரு ஊர்ல சொன்னாங்க, என்ன காத்த முடியலையா, வாரம் கல்லடிச்சாங்க சும்மாவில், எங்க அது அக்குரண, கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம், ஒரு வருஷம் தானே, 2 வருஷமா, 2 வருஷ காலம் ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் போராட்டம். ஒரு வருஷத்துக்கு 50 ஜும்மா வைங்க, 100 ஜும்மாக்கள், 100 தடவை போராட்டம், ஒரு கல்லாவது வந்து உலாம இருக்கலாம். அப்ப எவ்வளவு இதனை எளிதான காரியமா, சந்தோஷமா, ஹாப்பியா, பாராட்டு புகழ்ச்சி அப்படி கிடைக்கிற காரியமா? இவ்வளவு சிரமத்தை தாங்கி கொண்டு இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது? அதான் கேள்வி. பல பேர் இந்த வேலையை செய்யலாம், செய்வதற்கு நாங்களும் செய்ய சொல்லலாம். நீங்கள் எல்லாம் எப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் உங்களை மாலை போட்டு வரவேற்காத குறையாக வரவேற்கிறார்கள், எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்கிறார்கள், நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி தருகிறார்கள். நாம இதே செய்தியை சொல்வதற்காக பள்ளிவாசலுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தால் காலை வெட்டுவோம் என்கிறார்கள், போலீசிலே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். இவ்வளவு சிரமத்தை தாங்கி கொண்டு இந்த பணியினை செய்ய வேண்டிய தேவை இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன வந்தது? விட்டுட்டு போயிடலாம்ல, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா, எவன் கேட்கிறான் அப்படி சொன்னமா? கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்வது எமது கடமை, சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிறோமே, எதற்கு? அறியாமையில் இருக்கிறார்கள், நம்ம என்ன சொல்கிறோம் என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் நம்மை பற்றி தப்பும் தவறுமாக இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அதனால் இருக்கிறார்கள். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இதுதான் சத்தியம் என்பதை விளங்கிக் கொண்டு இதன்பால் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கான பிரதிபலன் உலகத்திலே எங்களுக்கு என்ன? ஒரு பிரச்சாரகனுக்கு, ஒரு நிர்வாகிக்கு இந்த ஜமாத்திலே இருப்பதனால்
இங்கே இருந்து பயான் பண்ணுவதனால், இங்கு உள்ள நிர்வாகத்தை கவனிப்பதனால், இங்குள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதனால் இந்த ஜமாத்திலே இருக்கிறவனுக்கு உலகியல் ரீதியாக என்ன ஆதாயம்? ஒரு ஆதாயம் இல்லையே, எல்லாம் மைனஸ். ஆதாயம் இல்லாட்டி கூட சரின்றாங்க. எவ்வளவு மைனஸ்! தொழில் துறையை விட்டுட்டு வரணும், வேலையில விட்டுட்டு வரணும், திடீர்னு நாங்கள் அடிச்சுட்டாமா, கடை இழுத்து மூட்டிட்டு ஓடணும், வீட்டில் பொஞ்சாதிட்ட திட்டு வாங்கணும், ஒரே ஜமாத்து ஜமாத்து ஜமாத்து. என்ன அர்த்த ஜமாத்தோ தெரியல. சை வீட்டம்மா போனவர் காலையில் போனவர் நைட்டு 12 மணிக்கு ராக்கோழி மாதிரி வந்து கதவை திட்டுவார். அதனால வீட்டம்மா சண்டை. என் பிள்ளைக்கு காலையில இருந்து காய்ச்சல், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக ஒரு ஆள் இல்லை, நீங்க ஊருன்னு கிடைக்கிறீங்க, என் பிள்ளைய பார்க்க வந்தீங்களா? மனைவியிடத்தில் சண்டை, பொருளாதார இழப்பு, தொழில் ரீதியான சிக்கல், தொழிலை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இந்த ஜமாத்தில் நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலும் சிறப்பாக செய்கிறேன், இதையும் சிறப்பாக செய்கிறேன், இரண்டும் சீராக செல்கிறது என்று யாரையாவது சொல்ல பார்க்கலாம். எல்லாம் பஞ்சாயத்து. என்னங்க கடையை திறந்த உடனே ஏதாவது போன் வந்துடுது, உடனே நீ பார்த்துக்கப்பான்னு கிளம்பி வர வேண்டியது இருக்கு. உருப்படுமா வியாபாரம்? பல லட்சங்களை முதலீடு செஞ்சு தொழில்துறையை ஆரம்பித்து விட்டு இப்படி அவர் ஊருன்னு ஓடுனா ஓடத்தான் வேணும், ஓடத்தான் செய்கிறார்கள். ஏன்? இவை அனைத்திற்கும், இந்த சிரமத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நற்கூலி தருவான் என்ற நம்பிக்கையை விட, நம்பிக்கையை தாண்டி இதன் பின்னணியில் வேறு என்ன இருக்கிறது? நபிகளார் சொன்னார்களே, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயாஹு. ஒரு முஸ்லிமை வந்தடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும், அது பெரிதோ அது சிறிதோ, பெரிய கவலையோ சிறிய கவலையோ, பெரிய கஷ்டமோ சிறிய கஷ்டமோ, உள்ளத்தில் ஏற்படுகிற மன அழுத்தமோ எதுவாக இருந்தாலும், ஏன் அவனது காலிலே தைக்கிற ஒரு சின்னஞ்சிறிய முள்ளாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய வலிக்கு கூட நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனது பாவத்தை அழித்து சுவர்க்கத்தை பிரதிபலனாக தருவான் என்று நபிகளார் சொன்னார்களே. அந்த சுவர்க்கத்தை பெறுவதற்குத்தான் இந்த துன்பங்களை தாங்குகிறோமே தவிர வேறு உலகியல் ரீதியாக வேறு எந்த காரணங்களையும் வேறு எந்த நியாயங்களையும் இந்த ஜமாத்திலே இருக்கிறவர்களால் சொல்ல முடியாது. வெளியில் இருந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு கோணத்தை கூட நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இந்த ஜமாத்து மக்களை உலகியல் ரீதியாக அணிதிரட்டவில்லை, மறுமைக்குத்தான் திரட்டுகிறது என்பதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்றால், உலகியல் ரீதியாக ஏற்படுகிற கேவலங்கள், அவமானங்கள் இருக்கிறது. அந்த அவமானங்களை எல்லாம் இந்த ஜமாத்து பொருட்படுத்துவதே கிடையாது. எல்லாரும் உலகத்து கேவலத்துக்கு தான் பயப்படுறான், மறுமை கேவலத்துக்கு பயப்படுற ஆட்களை காணவே காணோம். அல்லாஹ் முன்னாடி போய் நின்னா என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம இப்படி பேசிட்டோமே, மறுமையில் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுட்டா என்ன பண்றது? அந்த கேவலத்துக்கு பயப்படாமல் எதற்கு பயப்படுகிறார்கள்? இப்படி எல்லாம் சொன்னா 4 பேர் திட்டுவானே, நம்மளை விமர்சிப்பாங்களே, ஊர் வேலைக்கு வச்சிருவாங்களே. என்றைக்காவது மக்களின் விமர்சனங்களுக்கு பயந்து தன்னுடைய நிலையை இந்த ஜமாத் மாற்றி இருக்கிறதா? மனிதன் என்ற அடிப்படையில் இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களும் தவறுகள் பல செய்திருக்கிறார்கள். தவறு செய்யாத 100% எந்த பிழையுமே இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு இயக்கத்தின் தொண்டர்கள் நான் சொல்ல வரலை. மனுஷனாலே தப்பு செய்வான், அது தவு ஜமாத்துக்கு விதிவிலக்கு கிடையாது. நாமும் நம்முடைய கடந்த காலத்தில் பல்வேறு தவறுகள் செய்திருக்கிறோம். நம்முடைய ஆய்வுகளில் தவறு ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய பேச்சு பிரச்சாரத்திலே தவறு ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய நடவடிக்கையில் தவறு ஏற்பட்டிருக்கிறது. தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அல்லது தவறு என்று நாங்கள் உணர்ந்து கொண்டால், உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அந்த தவறிலை திருத்திக் கொள்ளாமல் இந்த ஜமாத்து இருந்ததில்லை. மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரு விஷயத்தை தவறா தெரியாம சொல்லிட்டாங்க, தப்புன்னு தெரியுது, ஏன்னா தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு வாபஸ் வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாம சொல்லிட்டோம், இனிமே கவனமா இருப்போம் அப்படி எத்தனை பேர் சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன பொய்ன்னு தெரிஞ்சாலும் பொய்யை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடுவோம். என்ன நினைப்பானோ நம்மளை பத்தி? என்ன இந்த ஆளு பொய்யெல்லாம் சொல்லிவிட்டாரு, தப்பா பெரிய ஆளு நினைச்சோம், பெரிய அறிவாளி நினைச்சோம், விவரம் கட்டவனா இருந்திருக்கானே, இவன் பேச்ச கேட்ட தப்பா போச்சப்பா அப்படின்னு நம்மை 4 பேர் ஏசுவார்களே பேசுவார்களே என்று பயந்து கொண்டு தான் செய்தது தவறு என்று தெரிந்தாலும் அந்த தவறுக்கு கடைசி வரை முட்டுக் கொடுக்கிற மனிதர்களை தான் பார்க்க முடிகிறது தலைவர்களாக.
ஆனால் இந்த ஜமாத்தில் தவறு என்று சொன்னதற்கு பிறகு அதில் முட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, நாங்கள் சொன்னது சரிதான் நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறதா? நான் என்னையே உதாரணமாக சொல்கிறேன். கடந்த முறை இங்கே வந்திருக்கிற பொழுது காத்தன்குடி நிகழ்ச்சியில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது ஹாக்கிம் என்ற நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்திக்கு பதிலளிக்கிற பொழுது ஒரு நூலுடைய பெயரை குறிப்பிட்டு செய்தியை சொன்னேன். ஆனால் ஹாக்கிமில் இல்லை, தவறுதலாக சொல்லப்பட்டது. உடனடியாக கேள்வி எழுப்பினார்கள், எங்க எடுத்துக்காட்டு சொல்லு, தவறா சொல்லிட்டோம், தப்பா சொல்லிட்டோம்பா. இல்லப்பா, கருத்து உள்ளது, அந்த நான் சொன்ன கருத்து அதுதான் இஸ்லாத்தில் உள்ள கருத்து. ஆனால் ஹாக்கிமிலே வருகிறது, இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னது தவறு என்று வாபஸ் வாங்கினோமா இல்லையா? ஏன்டா அப்படி தப்பா பேசுறவனை எல்லாம் கூட்டிட்டு வர, இங்க உள்ள கேட்கத்தான் செய்திருப்பார்கள். இங்க இருக்கிற நிர்வாகிகள் என்ன கேட்பார்கள், இவனை எல்லாம் ஏன்டா கூட்டு வர்றிய, ஒன்று கிடக்கு ஒன்று ஓட வச்சு போயிட்டானா, அவன் கேட்கறான கேள்வி பதில் சொல்ல முடியலையா, ஏன்டா இந்த வம்பு நமக்கு, சும்மா உட்காந்து அப்படித்தான் பேசினார்கள். வாய் திறக்க முடியாதவர்களுக்கு கேள்வி கேட்டார்கள். நாம பதில் சொன்னதற்கு பிறகும் கேட்டார்கள். நம்முடைய கேள்வி என்ன, நம்முடைய தவறு சுட்டிக்காட்டதற்கு பட்டதற்கு பிறகு தவறு என்று திருத்திக் கொண்டு தவறுதான் செய்து விட்டோம், அந்த நூலில் இல்லை, இனிமேல் அப்படிப்பட்ட தவறுதலான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லி திருத்திக் கொண்டோமே. இதுபோல உங்களை பற்றி நூற்றுக்கணக்கான தவறுகளை இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளை, எல்லா தலைவர்களை, எல்லா உலமாக்கையும் பார்த்து இந்த ஜமாத் முன்வைத்திருக்கிறது. என்றைக்காவது தங்களின் தவறை திருத்திக் கொண்டு இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டோம் என்று மக்கள் மத்தியிலே சொன்னவர்கள் உண்டா? ஏன் சொன்னோம், உலகத்துக்கு கேவலமா கேவலமா? இன்னும் சொல்ல போனா 4 நாளைக்கு திட்டுவான், அவ்வளவுதானே. இந்த காத்தங்குடி மேட்ரை இப்ப நான் சொல்லித்தான் உங்களை பல பேருக்கு தெரியும், பல பேர் தெரியவே செய்யாது. ஆனா வெக்கப்படுறது இல்லையே. நம்ம இதை போட்டு ஏன் சொல்லணும், எவனுக்கு தெரியாத மேட்டரை எடுத்து விட்டு நம்மளே தேவை மேட்டரே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கண்டித்த பொழுது ஐயோ நம்மை பற்றி விமர்சனத்தை நாமே சொல்லுவதா என்று நபிகளார் அச்சப்பட்டார்களா? அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் ஆமா, ஒரு குருடர் வந்த பொழுது அவரை இந்த முகம்மது புறக்கணித்து விட்டார், கடுகெடுத்து விட்டார் என்று நபிகள் நாயகத்தை கண்டித்து அல்லாஹ் வசனம் இறக்கிய வசனத்தை நபிகளார் உலகத்திற்கு சொல்ல மறுத்தார்களா, மறைத்தார்களா, கேவலம் என்று நினைத்தார்களா? அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லுவதிலே என்ன கேவலம் இருக்கிறது? தவறு செய்தால் தவறு என்று ஒத்துக்கொள்வதிலே என்ன அவமானம் இருக்கிறது? ஒத்துக்கொள்ளாமல் போனால் மறுமையிலே அவமானம், மொத்த உலகத்திற்கு முன்னால் அவமானம். இதாவது ஒரு ஊரோட போச்சு, ஒரு காலத்தில் வாழக்கூடிய மக்களோட போச்சு, ஒரே ஒரு மொழி பேசுறவனோட போச்சு. ஆனால் அது மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வர்ற வரைக்கும் வாழ்ந்து மரித்த அத்தனை மனிதர்களையும் நிறுத்தி வைத்து அங்கே இறைவன் என்னை கேவலப்படுத்தினால் அந்த கேவலத்திற்கு பயந்து இந்த கேவலத்தை சகித்துக் கொள்கிறோம் என்று முடிவெடுக்க வேண்டுமா? இப்பொழுது சொல்லுங்கள், இது இந்த உலகியல் ரீதியான ஆதாயத்தை மையமாக கொண்டு செயல்படுகிற அமைப்பா? இப்படி எந்த கோணத்திலே, பல கோணத்திலே ஆய்வு செய்யலாம். இந்த ஜமாத்துடைய பணிகளை எந்த கோணத்தில் நீங்கள் ஆய்வு செய்தாலும் கடைசியாக மிச்சம் வருகிற ஒரே பதில், இந்த ஜமாத்துடைய பயணம், இந்த ஜமாத்துடைய லட்சியம், இந்த ஜமாத்துடைய நோக்கம், இந்த ஜமாத்து பயணிக்கின்ற வழி பாதை அனைத்துமே மறுமை 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 என்ற லட்சியத்தை தவிர, நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இந்த ஜமாத்திற்கு கிடையாது என்பதுதான் இதனை தூரத்தில் இருந்தும் பக்கத்தில் இருந்தும் பார்க்கிற அத்தனை மக்களும் சொல்கிற ஒரே தீர்ப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஜமாத்திலே அனைவரும் சேர்ந்து மறுமை நன்மைக்காக பாடுபடுகிற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.